வந்து திருப்பூர் பாண்டிய நகரில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சு. எங்களுடைய வருத்தமெல்லாம் இங்கே அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் முழுக்க வாய்மூடி கிடக்குது. இப்படி இருந்தாலும் கூட எவன் வெடி வச்சானோ, எவன் வந்து வெடி வச்சு அழியிற காரணமாக இருந்தானோ அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். அவனுக்கு போய் மாவட்ட அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, நிதிகளை கொடுக்குறாரு. அப்போ இது நாடா சுடுகாடானது தெரியல. இப்போ இது மட்டுமல்ல, இந்த வெடி சம்பவத்தில் சும்மா வெறும் படாசு வெடிக்கிறாங்க. இப்போ நாம் கேட்குறது ஒன்றே தான், இங்கே வந்து சாதாரண ஓலப்படாசு, வெங்காய வெடி, இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணியிருக்காங்க. தேங்காய் சோட்டு வெடி. அப்போ இந்த வெடியை வந்து இங்கே தயாரிச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி நின்றவங்க யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்று, இதன் மீது முழுக்க மூடி மறைக்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த பகுதியை சேர்ந்தவங்க இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய துணை ஆணையர் டெப்டி கமிஷனராக இருக்கக்கூடிய விஜயா அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ வெடிகுண்டு செய்யறத அரசுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும். ஆனால் நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு பாதிப்புல யாரு? நாம மக்கள் பாதிப்பு. நூற்றுக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வீடு இழந்து கிடக்கிறோம், வீடு ஓய் கிடக்குது. ஆனா அரசாங்கம் எதையும் கண்டுகொள்ளாமல் எருமை மாட்டை விட மிக மோசமா இருக்குது. அதாவது கோயம்புத்தூர்ல கோணியம்மன் கோயில் முன்னாடி ஒரு மூடு பால் காய்ச்சறதுக்கு ஒரு சிலிண்டர் வெடிச்சு போச்சு. அதுக்கு ஒரு முஸ்லீம் கொண்டு போனான்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த வெடிச்சம்பவத்தில் உண்மையை கண்டறியதுக்கு அதைத்தான் இன்னைக்கு என்ன கோரி இருக்கிறோம்னா, NIA என்ற தேசிய புலனாய்வு முகாமை இதை விசாரிக்க வேண்டும். இதற்கு அது மத்திய அரசு நிறுவனம். ஆனால் தமிழக அரசு பல வழக்கில் அந்த நிறுவனத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. எனவே அதுக்கு பரிந்துரை பண்ணணும். SITன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பார்த்தீங்கன்னா, கொலை வழக்கில் SIT போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறோம். நாம் இன்னைக்கு மனு கொடுத்தனால மட்டும் உடனே தீர்ந்துறாரு. நாம் தொடர்ந்து இதற்கான விழிப்புணர்வை செய்யணும். செஞ்சாதான் வீட்டை இழந்தவர்களுக்கு இழப்பீடு, உயிரை இழந்தவர்களுக்கு பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு. எவனோ கொள்ளையடிக்கிறதுக்கு நாம சாகணுமா? இதுதான் கேள்வி. எவனோ கொள்ளையடிச்சு கொடுக்கறதுக்கு நாம் சாகணுமா? இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் வந்து என்ன பண்ணல, பாதிக்கப்பட்ட இடத்த வந்து பார்க்கல. அப்போ இங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர்கள், இங்க இருக்கக்கூடிய அரசுடைய பிரதிகள் யாருக்கு? ஒரு நாள் கலெக்டர் SP வந்தாங்க. SP பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, வெடிகுண்டு பத்தி உங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடி சொன்னாங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா SP பதில் பேசாம கடந்து போறாங்க. அப்போ சட்டவிரோத வெடிமருந்து நடமாட்டத்தின் மீது இந்த மாவட்டத்தில் எந்த நடவடிக்கையும் இல்லை. இது ஏதோ பாண்டிய நகருக்கு நினைச்சுக்காது. திருப்பூர் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்குது. இதையெல்லாம் ஏற்கனவே எல்லோரும் சேர்ந்து தடிக்காருடைய விளைவு தான் இந்த சம்பவம். அதனால நாம் விழிப்புணர்வோடு இருப்போம். இவர்கள் தீர்வை கொடுக்கவில்லையா, ஒரு வாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நம்ம எல்லாரும் வர்றோம். நாங்கள் வர்றோம், கலந்து பேசிக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை வலிமையை செய்வோம். உறுதியா இருங்க. நாம் நேர்மையா இருக்கோம், உண்மையா இருக்கோம். அவர்கள் கண்டவண்ட லஞ்சம் வாங்கி தின்னுட்டு காவல்துறை அதிகாரிகள் பலரும் அயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க.